ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து பிரைவேட் ஜாப்ஸ வந்து நெறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து அஃபிஷியலாவே வந்து கவர்ன்மெண்ட் அப்ரூவ்டு ஒரு கம்பெனி தான் இருக்கும். ஸோ இதில வந்து ஐடிஸ் கம்பெனி, பிரைவேட் கம்பெனி, இண்டஸ்ட்ரியல்ஸு, அ மெடிக்கல்ஸு, ஸோ இந்த மாரி கவர்மெண்ட்ல எந்தெந்த அப்ரூவல் வந்திருக்கோ, அது எல்லாமே பிரைவேட் கம்பெனி இந்த வெப்சைட் மூலியமாவே நம்ம வந்து லாகின் பண்ணி, நம்ம இது மூலியமாக நம்ம வந்து ஜாப் ஆஃபர்ஸ வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில வந்து இது அஃபிஷியல் வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துக்கிறேன். நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த மாரி இன்டர்ஃபேஸ் தான் வரும். ஸோ இதில வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க லாகின் ஒண்ணு இருக்கும். இந்த லாகின் சிம்பல டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி தான் காட்டும். கேண்டிடேட் லாகின்னு, உங்களுக்கு வந்து எம்ப்ளாயி லாகின் இந்த மாரி ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்னா, கேண்டிடேட் லாகின் குடுத்துக்கணும். கேண்டிடேட் லாகின் குடுத்ததுக்கப்புறம், இந்த மாரி வந்து டிஸ்க்ளைமர் வரும். ஸோ இத வந்து வார்னிங் வந்து எல்லாமே நீங்க வந்து பார்த்து கிளியரா வந்து படிச்சுக்கங்க. பொறுமையா பார்த்து நான் வந்து டெமோன்ஸ்ட்ரேஷன் வேணா சொல்றேன். ஸோ இந்த மாரி வந்துரும். ஸோ இதில வந்து என்னன்னா, நீங்க வந்து ஆல்ரெடி இதில லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா, இதில வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து நம்ம என்னன்னா, புதுசாவே அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதில வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. "டூ கிரியேட் தி நியூ அக்கவுண்ட் கிளிக் ஹியர்" அப்படின்னு இருக்கா? ஸோ இத வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இத வந்து நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து நம்மளுக்கு கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா வந்துரும். ஸோ இதில வந்து என்னன்னா நேமு, ஃபாதர்ஸ் நேமு, மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு குடுத்துட்டு, நீங்க டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அக்செப்ட் இது ஹியர்ன்னு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் பார்த்து படிச்சுட்டு நீங்க குடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு வந்து யூசர் நேம், பாஸ்வேர்டு ஆல்ரெடி இதுல ஜெனரேட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அத வச்சு நம்ம வந்து லாகின் பண்ணிட்டு பண்ணணும். இப்போ இது எப்படி பண்றதுன்னு நம்ம லைவாவே ஷோ பண்ணி காட்டுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா நேம். உங்களுடைய நேம் என்னவோ அந்த நேம் வந்து பண்ணிக்கணும். இதில பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டு வந்து என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. பாஸ்வேர்டு மஸ்ட் கன்டெயின் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்களா? அட் த லேட்டஸ்ட் ஒன் ஸ்மால் லெட்டர்ஸு, உங்களுக்கு லேட்டஸ்ட் கேப்பிட்டல் லெட்டர்ஸு, கேரக்டர்ஸு, லேட்டஸ்ட் ஒன் நம்பரு, மினிமம் பி கேரக்டர்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து நீங்க வந்து கரெக்ட்டா வந்து பார்த்து குடுத்துக்கணும். ஸோ இதில வந்து மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கணும். இதில என்னன்னா, உங்களுடைய நேம் வந்து கேப்பிட்டல்ல ஒண்ணு இருக்கணும். நீங்க எந்த பாஸ்வேர்ட் வேணாலும் குடுத்துக்கலாம். கேப்பிட்டல் லெட்டர்ஸ்ல இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும், அப்பர் கேஸ், லோயர் கேஸ், ஸோ இந்த மாரி மிக்ஸ் பண்ணி குடுக்கணும். ஓகேங்களா? ஈஸியா இருக்கிற மாரி 1, 2, 3 4, 5, 6 ஸோ இந்த மாரிலாம் குடுக்கக்கூடாது. ஸோ கிளியரா வந்து நீங்க வந்து குடுத்துக்கணும். இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாஸ்வேர்டு மஸ்ட் பி இதில குடுத்துருக்காங்களா, கன்டெயின் தி ஃபாலோயிங் குடுத்துருக்காங்களா, இந்த ஃபாலோயிங் பார்த்து நம்ம கரெக்ட்டா வந்து பார்த்து குடுத்துக்கணும். இதில வந்து பாஸ்வேர்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய எல்லாம் குடுக்கக்கூடாது. இது 8 கேரட்ஸ்குள்ள தான் இருக்கணுன்ற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க வந்து பார்த்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே குடுத்துட்டு நீங்க பாஸ்வேர்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இங்க சிம்பல் இருக்குல்ல, இந்த சிம்பல கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க என்ன பாஸ்வேர்ட் குடுத்தீங்களோ அது வந்து ஷோ ஆகும். குடுத்துட்டு ரிஜிஸ்டர் நவ் நம்ம குடுத்துக்கணும். ஸோ ரிஜிஸ்டர் குடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணிட்டேன்னு தான் சொல்றாங்க. இப்போ வந்து ஓடிபி நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ நீங்க வந்து குடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, அதே வந்து கேண்டிடேட் லாகின்ல வந்துடணும். அதே இந்த லாகின் குடுத்துட்டு கேண்டிடேட் லாகின் இருக்கா, அந்த கேண்டிடேட் லாகின் வந்து குடுத்துடணும். கேண்டிடேட் லாகின் குடுத்ததுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல வரும். அப்படியே சேம் லைக் திஸ் தான். அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, ஸோ இதில வந்து மெயில் ஐடி, உங்களுடைய பாஸ்வேர்டு ஓகேவா? ஸோ அந்த மெயில் ஐடி, பாஸ்வேர்டு நீங்க வந்து குடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து லாகின் ஆயிடுச்சு. லாகின் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்க வந்து நேம் ஷோ ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெரியும். ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு நேம் ஷோ ஆயிருக்காது. இந்த லாகின் வந்து ஷோ ஆயிருந்தது தமிழ் பக்கத்தில. இப்போ நம்மளோட நேம் வந்து ஷோ ஆயிடுச்சு. ப்ரொஃபைலும் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதில வந்து என்னன்னா, ப்ரொஃபைல் நம்பர வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு, இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ வந்து நீங்க வந்து ஜஸ்ட் இது பயோடேட்டா பண்ற மாரி தான் இருக்கும். இந்த இத குடுத்துட்டீங்கன்னா, இந்த த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன டெஸ்டினேஷன் குடுத்துட்டு, என்ன டெஸ்டினேஷன் வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி ஓப்பன் ஆயிடும். டெஸ்டினேஷன் என்ன ஆர்கனைசேஷன்ஸ் வேணும். ஸோ நம்ம அதுவுமே வந்து குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து லாங்குவேஜ். இந்த செலக்ட் த லாங்குவேஜ் குடுத்தீங்கன்னா, நீங்க லாங்குவேஜ் குடுத்துக்கலாம். இந்த செலக்டட் நெக்ஸ்ட் வந்து குடுத்து ரீடு அண்ட் ஸ்பீக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் வந்து சில பேருக்கு படிக்க தெரியும், எழுத தெரியும். ஸோ வந்து ரீட் பண்ண தெரியும். ஸோ அந்த மாரி கொஸ்டின்ஸ் தான் இது வந்து. இப்போ ரீடு, ரைட்டு, ஸ்பீக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் வந்து உங்களுக்குமே தெரியும் அப்படின்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஹிந்தின்னு குடுத்தீங்கன்னா, சில பேருக்கு ஹிந்தி பேச தெரியும், எழுத தெரியாது, படிக்க தெரியாது. ஸோ இந்த மாரிலாம் இருக்கும். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அது குடுத்துட்டு நீங்க வந்து ஆட் குடுத்துக்கலாம். இது வந்து சர்டிஃபிகேட் டீட்டெயில். இந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில் வந்து ஆட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆட் சிம்பல் காட்டும். ஸோ இத வந்து நீங்க இப்போ ஒண்ணொண்ணா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு எல்லாத்தையுமே அத பார்த்து குடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இத வந்து நம்ம ஜஸ்ட் வந்து இதில குடுத்துட்டீங்கன்னா, இது உங்களோட ப்ரொஃபைல வந்து அப்டேட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில வந்து ஒன் பை ஒன்னா நான் வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ
ஸோ நீங்கள் ப்ரொஃபைல் வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜும் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இந்தமாரி வந்து பாப்பப் ஓப்பன் ஆகிடுது ப்ரொஃபைல் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இங்கே ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாப் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்கோம், எவ்வளோ பர்மனெண்ட் ஜாப்ஸ் இருக்குது, என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இதுவுமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுமாரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது சர்ச் ஆப்ஷன் ஜாப்ஸ் வந்து கொடுத்துட்டு இங்கே சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஜாப்ஸ் இருக்கும் நம்ம வந்து இது மூலியமாகவும் சர்ச் பண்ணி நிறைய நம்மளுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி இப்போ இதில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது சர்ச் ஆப்ஷனும் இருக்குது, நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குது. நீங்கள் எந்த கம்பெனி வந்து பார்த்து பண்ணிக்கணுமோ நம்ம வந்து பார்த்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் எவ்வளோ அப்ளை பண்ணுறாங்க, எப்போ இன்டர்வியூஸ் இருக்குது, ஸோ எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் வந்து ஷோ ஆகுது. ஸோ அதுவுமே பார்த்து நம்ம பயனடைச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வேலை இல்லாதவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கம்பெனி ப்ரைவேட் ஜாப்ஸ் வந்து கிடைக்கணும்னு ஏம் பண்ணுறவங்களுக்கு ஸோ இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.